சரியா ஒரு நாள் வந்து எஜுனர் வந்து சில சின்ன பிள்ளை இருந்தாலும் கூட வந்து உங்களை வந்து ஃபெயில் போட்டுருவேன். சரி, இது அக்கினியோட திருவிளையாடல். சரி சரி, பொடியில் கூட பயமுறுத்தாடுனவங்க வந்து நீ அங்கே போயிட்டு பாரு வந்து நீமே வந்து எட்டடிக்க கூட வந்து நடுங்குவான்னு சொல்லி. அப்போ ஒரு பக்கம் வந்து பைக் பழகி கொண்டிருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து ஆட்டோ, இந்த பக்கம் வந்து வேனுக்காக ரிவர்ஸ் வந்து பழகி கொண்டிருந்தவங்க. என்ன செஞ்சோன்னு சொன்னால் வந்து ஓகே அப்போ நார்மலாக வாட்டோட ஏறலாம்னு போட்டு அப்போ நான் வந்து திடீர்னு வாட்டோட போயிட்டு ஏறினேன். நான் வேற வந்து அப்போ அண்ணன் சொன்னார் வந்து தம்பி அங்கே இறங்கி சொன்னார். இப்போ எனக்கு விலங்குகள் என்னதுக்கு இறங்குறான்னு சொல்லி அப்போ போக கேட்டார் வந்து இப்படியா வந்து வாட்டாவோட வரும்னு சொல்லி எனக்கு அது ஆட்டோ போல தானே நான் ஒரு வேலைக்கு இல்லாமல தான் லைசன்ஸ் எடுத்தாலும் கூட வந்து அந்த ட்ரபிக்கை பார்க்கும்போது வந்து ஒரு திடீரென்று ஒரு மன பயம் வரும். கடவுளே, ஆளுக்கு எப்படிலாம் பழக்கப்படுது வந்து வாய்க்கு பின்னாடி ஏறி வந்து அப்படியே மெதுவாக வட்டம் மாதிரி பழகி கொண்டு எட்டு அடிக்காமல் வட்டமாக நீங்கள் முதல் வைக்கோட பழகுங்க, அதுக்கு பிறகு வந்து எட்டு அடிக்க பழகன்னு சொல்லி நீ வந்து அங்கே வைக்கோடி வந்து பாஸ் பண்ணாலும் கூட வந்து ஆட்டோ வேன் வந்து நீ ஓடலாட்டி ஃபெயில் பண்ணால் ஒரு தொகை வந்து பே பண்ணணும். அதாவது நெக்ஸ்ட் டைம் உனக்கு ரயில் போட்டு தரக்குள்ள வந்து அந்த காசை காட்டினா தான் வந்து நீ அங்கே வந்து ரயில் காட்டலாம்னு சொல்லி. தம்பி கால் ஊத்துனா சரி கெவி லைசன்ஸ் தருவாங்க உங்களுக்கு. வணக்கம், நான் ஐக்கினி. இப்போ நான் எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா வந்து மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சுடி என்ற ஒரு ஊரில் வந்து கடந்த நாட்கள் வீடியோவில் பார்த்துருவீங்க வந்து நான் வந்து அந்த லைசன்ஸுக்காக வந்து அங்கே பரிந்துரையில் வந்து கட்கோள கிரௌண்டில் வந்து மாணவனோட வேனை வந்து அண்ணாவும் கவிதாச்சும் வந்து எனக்கு பழகியிருப்பாங்க. அப்போ அதுக்காக வந்து நான் என்ன செஞ்சேன்னா வந்து எனக்கு வந்து 26ஆம் வந்து ரயல், அப்போ இன்றைக்கு வந்து 25 நாளைக்கு ரயல். அப்போ அதால் வந்து நான் முந்தின நாள் வெள்ளிக்கிழமை நைட் வந்து ஜப்னாந்து வழிகிட்டு நான் மெடிக்கலில் வர்றதுக்காக. அப்போ அந்த வகையில் வந்து நேற்று வந்து ஒரு நாள் பழக போனது. அப்போ இன்றைக்கு வந்து என்ன சொல்கிறேன், நைட்டு வந்து ஒரு வெளியில் ஒரு அலுவலக பொடியிலோட வந்து படம் பார்க்க போனாலும் வந்து எலும்பு வந்து லேட் ஆகிட்டு. அப்போ அதால் வந்து இன்றைய நாள் வந்து பழக போகல. அப்போ வந்து நேற்று வந்து ஒரு நாள் வந்து பழக போனேன். நான் பழக போன டைமில் வந்து அதுவும் கொஞ்சம் லேட்டாக தான் போனேன். என்ன சொன்னால் வந்து ஜஃப்னாந்து பஸ் இருந்தது ஒரு 10 மணிக்கு. அப்போ இங்கே வர எப்படியும் வந்து மார்னிங் ஒரு 5-5:30 ஆகிட்டு. அப்போ அதுக்கு பிறகு என்ன சொல்கிறது, வீட்டை போயிட்டு கொஞ்சம் தூங்க வந்து வீட்டை போனாலும் தெரியாது. அப்போ வீட்டை போயிட்டு அம்மா வந்து ஃப்ரெண்டு போட்டு தந்தப்போ அதை குடிச்சிட்டு அப்போ எப்படியும் தூங்க ஒரு 6 மணி ஆகிட்டு. லேட் ஆகிட்டு, எலும்பி வந்து ஒரு 10:30 ஆகிட்டு. இப்போ அதுக்கு பிறகு வந்து மழையாடா. இப்போ அதுக்கு பிறகு எழும்பிட்டு தான் ஒரு 11 மணி போல் குளிச்செல்லாம் வெளிக்கிட்டு இங்கே பழக வந்து நான். இப்போ அதாவது பழக்க போன இடத்துல வந்து 11:30 தான் போவேன் நான் வந்து பழகிற இடத்துக்கு. இப்போ போன இடத்துல வந்து எல்லா பொடியிலுமே வந்து என்ன சொல்கிறேன், இப்போ வந்து அடுத்த 26ஆம் ரயில்ன்றால வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா பொடியிலையும் வந்து ஒரு 40 பேர்கிட்ட வந்து அந்த இடத்துல வந்து நின்று வந்து வாகனம் பழகிறதுக்காக. அப்போ ஒரு பக்கம் வந்து பைக் பழகி கொண்டிருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து ஆட்டோ, இந்த பக்கம் வந்து வேனுக்காக ரிவர்ஸ் வந்து பழகி கொண்டிருந்தவங்க. அப்புறம் ரோட்டில் வந்து வேனுக்குரிய முன்னோட்டங்கள் ஒரு அண்ணா வந்து பழகி கொண்டிருந்தவர். அப்போ அந்த அண்ணா தான் வந்து இந்த லைனஸுக்கு வந்து ஒரு மெயினான ஒரு ஆள். அப்போ நான் சொன்ன அந்த அண்ணாட்ட வந்து சொல்லி அண்ணா நானும் வந்து வேன் பழகணும்னு சொல்ல வந்து அப்போ அண்ணா கேட்டார் வந்து எப்படி வந்து ரயிலுக்கு வான்னு சொன்னால் வந்து ஒரு நார்மலாக நீங்கள் ஒரு 4 நாளாவது இங்கே வந்து பழகிருக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த ரூல்ஸ் வந்து என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்ல நீங்கள் சரியாக விடாலும் வந்து எஜுனர் வந்து சில சின்ன பிள்ளை இருந்தாலும் கூட வந்து உங்களை வந்து ஃபெயில் போட்டுருவேன். வந்த வகையில் நீங்கள் வந்து பழகி பாருங்கள், இன்றைக்கி வந்து ஓடி பாருங்கள். அப்படி செட் ஆகாட்டி வந்து ஒரு அடுத்த டைம் வந்து உங்களுக்கு நான் ரயிலுக்கு போட்டுதான்னு சொன்னவர். அப்போ நானுமே வந்து என்ன சொல்கிறேன், நானும் வந்து ஒரு அவசரத்தில் வந்து நான் ஒரு டைம் வந்து காணாது வந்து இங்கே வந்து நின்று பழகிறதுக்கு. அப்போ அதால் வந்து நான் வேனுக்கிட்ட போனான். அப்போ போக வந்து அவர் சொன்னால் வந்து ஏற சொல்லி. அப்போ முதல் டைமே நான் ஏறினேன் வந்து எனக்கு தெரியாது வந்து அந்த வாட்டாவோட வந்து டிரைவர் சீட்டில் வந்து ஏறக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் வந்து ஓகே அப்போ நார்மலாக வாட்டாவோட ஏறலாம்னு போட்டு அப்போ நான் வந்து திடீர்னு வாட்டாவோட போய்ட்டு ஏறினேன். நான் ஏற வந்து அப்போ அண்ணன் சொன்னார் வந்து தம்பி அங்கே இறங்கிட்டு சொன்னார். அப்போ எனக்கு விலங்குகள் என்னதுக்கு இறங்குறான்னு சொல்லி. அப்போ நான் நினச்சேன் வந்து வேறு பொடியில் வந்து ஓட விட்டுட்டு திரும்ப என்ன ஓட விடக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ இறங்குறோடனே வந்து இந்த பக்கம் வர சொன்னார். அப்போ போக கேட்டார் வந்து இப்படியா வந்து வாட்டாவோட ஏறுன்னு சொல்லி. எனக்கு தெரியாதா, நான் மறந்து போனேன். முதல் பழகிருக்கேன் நான் அந்த டைமில் வந்து தெரியும். இப்போ வந்து கொஞ்சம் காலத்துக்கு பிறகு போனவரை மறந்துட்டேன். அப்போ பொடியில் வந்து சொன்னவனுங்க அப்போ நான் அதை ஞாபகம் வச்சு கொள்ளலை. அப்போ ஆல்சனா வந்து அப்போ நான் அப்படி போயிட்டு வரேன், அடுத்த ரவுண்டு போகண்டா நீ வான்னு சொல்லி. அப்போ ஓகே அண்ணா அப்போ நான் நிற்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்படி அடுத்து நின்றுட்டேன். சடைய மழை வருது. இப்போ அதால் வந்து அப்போ நான் ஒரு 10-15 நிமிஷம் வந்து அதில் வெயிட் பண்ணிடுவேன். வந்து என்ன ஒரு 4-5 பொடியில் வந்து ஏற்கனவே வந்து பழக போனோம் அந்த பேனில். அப்போ பழகிட்டு வர வந்து ஒரு கொஞ்சம் நேரம் டைம் போயிட்டு அப்போ அந்த டைம் வரைக்கும் நம்ம வந்து அதில் நின்றேன் சும்மா.
பொடியில் காய்ச்சி கொண்டு எனக்கு தெரியாது என்ன செய்கிறேன்னு சொல்லி அப்போ அந்த வீடியோ ஒன்று எடுத்து நான் வந்து அதில் மைக் கொண்டு போகல, ஆனால் அந்த சத்தம் கேட்காது. அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதுக்கு பிறகு என்ன சொல்கிறது, அப்போ அதுக்கு பிறகு வந்து அந்த அண்ணா வந்துட்டார். இப்போ வர வந்து ஓகே என்னோட வந்து ஒரு 4 பொடியெல்லாம் 4 ஒரு 5 பொடியில் வந்துருப்பாங்க பழகிறதுக்காக. அதாவது என்னோட வந்த குரூப் வந்து அந்த டைமில். அப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன், அந்த டைமில் வந்து நான் தான் முதலாவது பழக போனேன். அப்போ எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு தெரிஞ்சு அப்போ அந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சுட்டு ஓகே வாட்டா போட்டு வந்து டிரைவர் சீட்டில் ஏறக்கூடாதுன்னு சொல்லி அப்போ நான் என்ன செஞ்சேன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வாட்டெல்லாம் கழட்டிட்டு வந்து டிரைவர் சீட்டில் போயிட்டு ஏறிதுக்கு சொன்னால் வந்து ஓகே தம்பியா எடுன்னு சொன்னார். அப்போ என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து பேனுக்கு இந்த ரூல்ஸ் இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் நான் என்ற பாட்டுக்கு போயிட்டு கேரளாம் போட்டுட்டு சிக்னல் போட்டுட்டு சரியாக ஓடிக்கொண்டு போயிட்டுருக்கேன். ஓடிக்கொண்டு போயிருக்கிற டைமில் வந்து அதுக்கிட்ட வந்து ஒரு பாலம் இருக்குது. இப்போ அந்த பாலத்தை கழிச்சு போக வந்து சொன்னார் வந்தான்னா இந்த பக்கமாக சைட் பண்ண சொல்லி. இப்போ நான் வந்து சைட் பண்ணிட்டேன். சைட் பண்ண சரி தான் என்ன சொல்கிறேன், அவங்கள்ட்ட வந்து லைசன்ஸுக்கு அந்த சில ரூல்ஸ் இருக்குது வந்து. இப்போ நீங்கள் ஓடும்போது வந்து 2 பக்கம் இருக்கிற வந்து கண்ணாடியை வந்து பார்த்துட்டா ஓடணும். அது இப்போ நார்மலாக வந்து நம்ம ஓட தெரியாது. அப்போ வானத்தில் வந்து நம்ம சரியாக ஒன்றா ஓகேன்ட்டு இருக்கிறது. ஆனால் எங்கே அப்படி இல்லை. இப்போ லைசன்ஸ் இருக்கும்போது எல்லா ரூல்ஸுமே வந்து சரியாக இருக்கணும் அவங்களுக்கு. அப்போ அந்த வகையில் வந்து இங்கே இடது பக்கம் இருக்கிற கண்ணாடி வந்து நான் கவனிக்கலைண்ணா. அப்போ நான் வந்து வலது பக்கம் இருக்கிற கண்ணாடி பார்த்து தான் வந்து சைட் பண்ணது. பால் சைட் பண்ண உடனே சொன்னார் வந்து தம்பியா உனக்கு வந்து இன்னும் வந்து ரூல்ஸ் காணாது. அந்த வகையில் வந்து உனக்கு இந்த டைம் சரி வர நினைக்கிறேன். அப்போ அடுக்க கொண்டு அடுத்த டைம் போட்டு வரேன். என்ன வந்து நீ இப்படி குறைஞ்சபட்சம் ஒரு 3 இல்லாட்டி 4 நாட்களாக நீங்கள் பழகணும். இப்போ அந்த வகையில் ஓகேண்டு நான் சொன்னேன்னா எனக்கு தெரியாதா, நீங்கள் சொல்லி தந்தா அதுக்கேற்ற மாதிரி செய்கிறேன்னு சொல்லி. அப்போ நானும் திரும்ப வந்து அண்ணாட்ட கேட்டேன் வந்து இப்படி தான் அந்த பிரச்சனை வந்து நான் இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொன்னேன். அப்போ ஓகே நீ ஓட சொன்னேன் திரும்பவும். இப்போ நானும் வந்து திரும்ப ஓடினேன். நான் ஓட வழியாக ஓடிட்டு போகிறேன். அதாவது என்ன சொல்கிறேன், இப்போ லைசன்ஸ் எடுத்தாலும் கூட வந்து அந்த ட்ராஃபிக்கை பார்க்கும்போது வந்து ஒரு திடீரென்று ஒரு மனப்பயம் வரும். அதுக்கேற்ற மாதிரி வந்து அதே மாதிரி வந்து எனக்கு வந்து சடனாக வந்து ஒரு பயம் வந்துட்டு அந்த வேனுக்குள்ளே வேறு வந்து சரியாக ஃபஸ்ட் கேர் போட்டுவிட்டு ஓட வலிக்கிட்டுறேன். அதே மாதிரி ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஓட வலிக்கிட்ட வந்து ஒரு கொஞ்சம் தூரம் போட வந்து செகண்ட் கியரை போட சொன்னார். அப்போ நான் வந்து அது ஒரு மனப்பதற்ற பயத்தில் வந்து செகண்ட் கியர் போகிறது பதிலாக தேர்ட் கியரை போட்டு விட்டேன். போட சொன்னார் வந்து இது சரி வராது, நீ வந்து இன்னும் பழகணும், நீ வந்து எனக்கு விளங்கும் வந்து உனக்கு அந்த மனதில் இருக்கிற ஒரு பயத்தால் வந்து நீ இப்படி செய்கிறான்னு சொல்லி. இருந்தாலும் வந்து தம்பியா இப்போ நான் வந்து இங்கே நீ வேணும் வரதை பார்த்துட்டு வந்து உனக்கு நான் லைசன்ஸ் தர போகிறது இல்லை. உனக்கு வந்து அங்கே இருக்கிற ஹெச்ஓனர் வந்து நீ உன்னோட ஓட்டத்தை பார்த்துட்டு உனக்கு பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு சொல்லுவார். அப்போ அப்படி ஓடிக்கொண்டிருக்கக்குள்ள வந்து அப்போ நான் நினச்சேன் வந்து இவர் பழக்கிறவர் தானே. பழக்கிறவர் நினச்சிக்கொண்டு ஒரு ஸ்கூல் இருந்தது. ஸ்கூலுக்கு முன்னுக்கு அந்த பாதசாரி கடவுள் இருந்தது. சபைக்கு முன்னாடி வந்து அந்த போட்டுக்கு முன்னாடி நிற்க சொன்னவர். அப்போ நான் நார்மலாக நினச்சது ஓகே இவர் சும்மா வேறு படியில் விட போகிறான்னு சொல்லி. அப்போ நான் என்ன பண்ணேன், அதில் ஒரு சடனாக வந்து பிரேக் போட்டு நிறுத்திட்டேன். அப்போ எனக்குமே வந்து தெரியாது வந்து. அப்போ நான் நினச்சேன் வந்து அவர் வந்து என்ன சும்மா நான் வந்து இதில் நிற்க சொல்கிறான்னு சொல்லி. இப்போ சைட் பண்ணால் தெரியுமா வந்து பார்த்து தம்பி உனக்கு வந்து இந்த ஒரு அடிப்படை ரூல்ஸ் தெரியுன்னு சொல்லி நான் நினச்சி கொண்டு வந்து வந்து இப்போ அவரை நிப்பாட்டு சொல்கிறான். அப்போ நிப்பாட்டு நான் அப்போ சொன்னார் வந்து உனக்கு சரி வராது, உனக்கு அடுத்த நான் போட்டுவான்னு சொல்லி. அப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து டைம் இல்லையா, நான் இங்கே வந்து நிற்கிற ஆளும் இல்லை அவ்வளோவா. நான் வந்து அதிகபட்சம் வந்து ஜாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன். நான் எப்படியும் வந்து எனக்கு ஒரு இந்த உதவி மட்டும் போட்டுட்டாங்க, எப்படி நான் வந்து ட்ரை பண்ணி பழகிடுவேன். பிறகு வந்து என்ன சொல்கிறேன், அங்கே போனால் வந்து ஃபெயிலாக பாஸ் ஆன்றது அப்புறம் பார்ப்போம்னு சொல்லி சொன்னேன். அப்போ ஓகே இது பார்ப்போம்னு சொன்னவர். இப்போ நான் என்ன பண்ண வந்து அதுக்கப்புறம் வந்து வேறு பொடியில் வந்து ஓடுனவங்க வந்து என்னோட வந்த பொடியில் ஒரு 3-4 பொடிகள். அப்போ அவனுக்கு வந்து என்ன சொல்கிறான், அவனோட ஓட்டமும் சரியாண்டு இல்லை. ஆனால் அவன் வந்து பழகினால வந்து என்ன சொல்கிறது வந்து வந்தால் நான் வந்து ஓகே நீ ஓடுவான்னு சொல்லி அப்புறம் அந்த பொடியிலையும் வந்து விட்டுட்டார். பேரெலாம் கேட்டு நோட் பண்ணி பாஸ்போர்ட் விட்டவர். அதாவது பாஸ்ன்னா வந்து நீங்கள் வந்து பழக வந்த நாளுக்குரியது ஒரு 4 நாளாக குறைஞ்சபட்சம் பழகணும். அப்போ அந்த 4 நாள் வந்து அந்த பொடியில் வந்து பழக போனதால் வந்து அந்த பொடியில் வந்து நார்மலாக சின்ன பாஸ் கொண்டு போகிறது. இப்போ நான் வந்து போகல தானே. இப்போ என்னதான் இருந்தாலும் வந்து அவங்க வானம் பழக்கிறவங்க வந்து திடீரென்று ஒரு நாள் பழகி வந்து ராயல் கார்டு விட மாட்டினோம். இப்போ நான் வந்து ஏற்கனவே இங்கே மட்டக்களப்பு வந்த டைமில் நான் போய் காய்ச்சினேன் இல்னஸில். ஆனால் எனக்கு டைமில் நான் இப்படி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 நாளாக வந்து பலருன்னு சொல்லி. இப்போ அந்த 2 நாளுமே வந்து அது எந்த தப்பு தான் என்ன சொல்கிறேன் வந்து ஒரு ஃபஸ்ட்டில் வந்து ஒரு நித்திர மேக்கத்தால் வந்து நித்திர இல்லாத தன்மையால் வந்து அப்போ நான் வீட்டை வந்து படுத்தால அது ஒரு பஞ்சு தன்மையாக இருந்தது. அப்போ அதில் வந்து
ஓட்டங்களும் சரி இல்லை, ஃபுல்லாக கண்ணெல்லாம் வந்து சிவத்து போயிட்டு அந்த இடத்துல வந்து வயலில் வந்து மற்றபடியில் வந்து அவனுக்கு ஓரளவு ஓட தெரியுமென்றால் வந்து சரியாக வந்து ஓடிக்கொண்டு போனவங்க. ஓகே, அப்போ நான் வந்து அப்போ அண்ணா வந்து இறக்கி விட்டுட்டார். தம்பியா நீ வந்து நேரோட்டம் தான் நீ வந்து இன்றைக்கி இப்படி சொதப்பினது, எதுக்கும் வந்து நீ வந்து இன்றைக்கி பழகி பார் வந்து உனக்கு அப்படி கம்ஃபர்டபுளாக இருந்தால் வந்து உனக்கு நான் வந்து 26ஆம் தேதி வந்து ராயல் போட்டு தரேன்னு சொன்னேன். அப்போ ராயல் போட்டு தந்தால் வந்து எனக்கு சந்தோஷம் தானே. அப்போ நிற்கிற டைமில் வந்து லைசன் எடுத்துகிட்டு போயிடலாம் வந்து, 2 டைமும் இல்லை இங்கே நிற்கிறது வாரத்துக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன் வந்து அதில் வந்து வேன் வந்து ரிவர்ஸ் பழகி கொண்டு வந்தாங்க அந்த இடத்துல ஒரு அங்கிள். அப்போ அவர் வந்து நான் வந்து முன்னாடி வந்து அவர்கிட்ட பழகினேன். நான் முதல் ஒரு லைசன் எடுத்த டைம்லன்னா ஹெல்மெட் எடுத்த டைமில். அப்போ அந்த டைமில் வந்து ஆள் வந்து நம்ம முகத்தை வந்து ஞாபகம் வச்சுருக்கார். தம்பி என்ன கூப்பிட்டார் வந்து, நீ வந்து முதல் ஒரு பழக வந்தான்னு சொல்லி. அப்போ நான் சொன்ன ஓமங்களாம் வந்து நான் இப்படி தான் போன நேரம் வந்து அந்த ரயிலுக்கு வர ஒரு அழுப்பில் தான் வந்து லைசன் எடுக்க விட்டுனான்னு சொல்லி. அவரே வந்து எனக்கு பேசினவர், ஏன்னப்பா நீ இப்படி செஞ்சேன்னு சொல்லி, நீ வந்து அந்த டைமில் எடுத்திருந்தா வந்து இப்போல்லாம் நீ வந்து அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி. நான் சொன்னேன் ஓமங்கள் அது எந்த பிள்ளை தான் என்ன செய்கிறது, அது அந்தந்த வயலில் இருக்கிற சரி அதை கொடிகளோட கூடித்திருந்தால வந்து அதுக்குரிய மெயின் சிட்டியே வரல வந்து லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக. அப்போ வந்து நீ ஏறி ரிவேஸ் ஆகுது பலன்னு சொன்னவர். அப்போ ஏறிட்டேன். வந்து ஏறி உள்ளே போனால் தெரியும் வந்து. அப்போ அங்கே சொல்கிறார் வந்து, நீ இந்த இடத்துல வந்து 2 தடவை ஸ்டேரிங்கை திருப்பணும், அந்த இடத்துல வந்து 2 தடவை ஸ்டேரிங்கை இப்படி திருப்பணும்னு சொல்லி வந்து ரிவேஸில் கூட வந்து இத்தனை ரூல்ஸ் இருக்குட்டு எனக்கு நேற்று அந்த வேனுக்கு ஏறின பிறகு தான் தெரியும் அந்த அங்கே சொன்ன பிறகு வந்து இத்தனை ரூல்ஸ் இருக்காண்டு. ரிவேஸுக்கு வந்து என்ன சொல்கிறேன் வந்து, இப்படி இங்கே பின்னுக்கு ஒரு போஸ்ட், இப்போ நடுவில் ஒரு போஸ்ட், இப்போ இங்கே ஒரு போஸ்ட் இருக்கும், அதாவது 3 தூண் மாதிரி அந்த விற்பேன் கூம்பு. அந்த கூம்புக்கு வந்து என்ன சொல்கிறேன், இப்போ ஏற்கனவே வந்து வேன் வந்து ஒரு பொடியன் வந்து பழகின மாதிரி வேன் வந்து முன்னுக்கு தான் வந்து நின்றது. அப்போ நான் வந்து முன்பக்கம் தான் போயிட்டு ஏறினேன். நான் இப்போ வந்து சொன்னார் வந்து, தம்பியா நீ இந்த சரியா இந்த நடு கூம்புக்கிட்ட போக வந்து கொஞ்சம் அந்த பின் டோர் இருக்குது, அந்த டோர் வந்து சரியாக அந்த சரியாக அந்த மட்டத்துக்கு போக வந்து அந்த இடத்துல வந்து இடது பக்கமாக வந்து 2 தரம் வந்து ஸ்டேரிங்கை திருப்பினா வந்து கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு போக வந்து நடுவில் இருக்கிற கூம்புக்கிட்ட போக வந்து உங்களோட இந்த இங்காலுக்கு பார்க்குற டோர்கிட்ட வர நீ வந்து அதை ஸ்டாப் பண்ணி திரும்ப வந்து 2 பக்கம் ஸ்டேரிங்கை வலது பக்கம் திருப்பினா வந்து ரிவர்ஸ் போட்டால் கணக்காக வந்து இருக்குமென்னு சொல்லி. அப்போ அதுக்கேற்ற மாதிரி சரியாக வந்தது. இப்போ அதுக்கு பிறகு தெரியும் வந்து ரிவர்ஸில் கூட இவ்வளோ ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லி. அப்போ அதே மாதிரி வந்து அவர் 2-3 தடவை வந்து பழக்கினார் எனக்கு. என்ன சொல்கிறார், அவருமே சொல்லியிருந்தார் உங்களுக்கு வந்து எப்படிங்க குறைஞ்சபட்சம் 2-3 நாளாக பழகணும்னு சொல்லி. அப்போ நானும் வந்து என்ன செய்கிறது எங்கள் டைமில் அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கு பிறகு வந்து இங்கால சைடு வந்து பைக் வந்து பழக்கினாங்க. பைக்கும் வந்து நம்ம நினச்சி கொண்டு இருக்கிற வந்து 800 நோம்பல் அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி. அங்கே பைக் பழக்க போனால் 4 கும்பு வச்சுருப்பாங்க. அந்த 4 கும்பில் வந்து முதல் கும்பால் வந்து ஒரு தரம் போயிட்டு வந்து திரும்ப அதால் நடுவில் இருக்கிற கும்பல் அதால் வெட்டி அப்படி அந்த 8 மாதிரி அடிக்கணும்னு சொல்லி. அப்போ அதில் கூட சில பொடிகள் வந்து பம்பளாக பார்க்கவே, சில பொடிகள் வந்து பைக் கூட ஓடத்தில் நிலையில் வந்து லைசன்ஸ் எடுக்க வந்திருக்காங்க. ஆனால் அந்த முயற்சி வந்து நம்ம போய் பாராட்டணும் வந்து. அதில் சில வீடியோ எடுத்து நம்ம வந்து அந்த பொடியை வந்து சொல்லி நான் வந்து, அண்ணா நான் இப்படி ஒரு வேலை செய்கிறேன்னா நீங்கள் இதில் போடாங்க சொல்லி கொஞ்சம் வெட்கமாக இருக்குன்னு சொல்லி. அப்போ என்ன செய்கிறது, ஓகே தம்பி நான் போடலன்னு சொல்லிட்டேன் நான். என்னால் வந்து ஒரு பம்பளான விஷயமா இருந்தது. அதுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருந்தது. அவன் வந்து 8 அடிக்கிறது போல வந்து வட்டம் அடித்து கொண்டு இருக்கிறான். அதாவது அந்த பொடியன் வந்து அந்த பைக்கை நிப்பாட்ட முடியாத ஒரு நிலைமையில் வந்து பைக் வந்து ஓடிக்கொண்டே நிற்கிறான் வந்து. அப்போ அதில் இருக்கிற பொடியில் வந்து நிறைய வந்து பொடியில் கலாச்சிருந்தவங்க, அதை பார்த்துருந்தேன் நான். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அங்கிள் இருந்தவர். அந்த அங்கிளுமே கூட வந்து என்ன சொல்கிற, அவருக்கு வந்து எப்படி ஒரு 55-60 வயதாக இருக்கும் போல். அங்களுக்குமே வந்து பைக் வந்து ஓட தெரியாது. அப்போ அங்கே ரிவர்ஸ் பழகின அங்கிள் தான் வந்து அவருக்கு வந்து பைக்கு பின்னாடி ஏறிருந்து அப்படியே மெதுவாக வட்டம் மாதிரி பழகி கொண்டு 8 அடிக்காமல் வட்டமாக நீங்கள் முதல் பைக்கோட பழகுங்க, அதுக்கு பிறகு வந்து 8 அடிக்க பழகணும்னு சொல்லி. அப்போ ஆளை வந்து ஏற்றிட்டு அவருமே வந்து பின்னுக்கு இருந்தால் ஆள் வந்து பைக் ஓடி பழகுனது. அப்போ அந்த வீடியோ துண்டு ஒன்று இருக்குது, அட் பண்ணுறேன் பார்த்துட்டு வாங்க. கடவுளே, ஆளுக்கு எப்படிலாம் பழக்கப்படுது. முஷ்பாதியா இருக்கு இங்கே வந்தாலே. ஐயோ ஏடா அப்படி பழக்கிறார், ஆள் ஓட தெரியாதா? எனக்கு தெரிஞ்சாலும் எப்படியும் ஒரு பின்னத்துக்குள்ளே பழகிட்டு நினைக்கிறேன். நல்ல பம்பல். அப்போ வந்து அதையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது, பம்பளான விஷயமா இருந்தது. என்ன சொல்கிறேன், ரயில் பழக போகிறதுல வந்து ஒரு நல்ல விஷயம், இங்கே ஒரு பம்பளான விஷயமும் இருக்கிறது. அது கட்டாயம் வந்து நார்மலாக இருக்கிறது. அதுக்காக வந்து கட்டாயம் போகலாம் வந்து பழகிறதுக்காக வந்து நிறைய வந்து ஜோக்குகள் பார்க்கலாம் அங்கே போனால் வந்து.
அப்போ அதுக்கு பிறகு வந்து நானும் சொன்ன வந்து அங்கே நான் வந்து ஓடி பார்க்குறேன். எனக்கும் வந்து சொல்கிறேன் என்ன சொல்கிறது, பைக் ஓட தெரியும் வந்து ஈவன் பொடியில் கூட பயமுடுத்தாடுனவங்க வந்து நீ அங்கே போயிட்டு பாரு வந்து நீமே வந்து 8 அடிக்க கூட வந்து நடுங்குவான்னு சொல்லி நானும் வந்து ஆசையாக இருந்தது வந்து ஓடி பார்க்குறதுக்கு அந்த இடத்துல வந்து 8 அடிக்கிறதுக்கு. அப்போ நானுமே வந்து பைக் எடுத்து ஓடி பார்க்குறோம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வந்து. அவங்க என்ன சொல்கிறப்ப வந்து நமக்கு பைக் ஓட தெரிஞ்சாலும் கூட அவங்க வந்து அந்த ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ஓடணும் வந்து எந்த எனி டைம் எப்போவும் வந்து உங்களோட கால் வந்து பிரேக்கில் இருக்கணும், கிளச் எல்லாம் வந்து நல்ல கண்ட்ரோலாக இருக்கும்னு சொல்லி தான் அவங்க வந்து சொல்லி தருவாங்க. ஆனால் நம்ம வந்து அப்படி இல்லையே, நம்ம வந்து நார்மலாக பைக் ஓடுறது வந்து நம்ம ஓடினாலே போதுமன்ற அளவு தான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கே அப்படி இல்லை, அங்கே வந்து சரியாக வந்து ரூல்ஸாக ஓடினா தான் வந்து உங்களுக்கு பாஸாக ஃபெயிலாண்டா அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்போ நானுமே வந்து அந்த இடத்துல வந்து நம்மளும் ஓடி பார்க்க தானே வேணும்னு கட்டாயம் வந்து அப்போ நான் வந்து பைக் எடுத்துகிட்டு ஓடினேன். கொஞ்சம் தூரம் ஓடி பார்த்தாலும் கூட நிறைய ரிஸ்க் இருந்தது அதில் வந்து. அந்த வீடியோ வந்து ஒரு 2-3 நிமிஷம் எடுத்து நான் வந்து ஆனால் மைக் கொண்டு போகல வந்து அதில் வந்து நான் வந்து பைக் ஓடுற பிறகு வந்து நான் கதைக்கிறோண்டுமே விளங்கியிருக்கு அது எப்படி கதைச்சி வேலை இல்லை. அப்போ நான் சொன்ன வந்து பொடினை கொடுத்துட்டு நீ வந்து எடுத்து வச்ச பிறகு வந்து நாளை வீட்டில் வந்து அட் பண்ணிடணும்னு சொல்லி அப்போ அந்த வீடியோ வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் ஒரு 2-3 நிமிஷம் வீடியோ வந்து. அது இப்படி தான் வந்து அங்கே பல இடத்துல வந்து பம்பளம் தான் நடக்குது. அந்த வீடியோ வந்து அட் பண்ணுறேன், பார்த்துட்டு வாங்க. வேலை ஆட்டோ ஆட்டோ போல தானே நான் ஒரு நாளைக்கு இல்லாமல தான் ஒன்று லைசன்ஸ் சும்மா வருவாங்களா, கூப்பம் கிடையாது, ஒரு கிலோ தாங்கன்றது. அப்படி அந்த பொடியும் அடிக்கிற மாதிரி அடிச்சா சரி, அப்படி மேலே வளைச்சி அதை சொல்லி தருவார். பிரச்சனை இல்லை, லேனஜில் வேலை செய்யலாம் போல. சாப்பாடு ஓடு பாட்டா கழிச்சு விட ஐயா எப்படின்னு சொல்லி கொடுங்க ஐயா கொஞ்சம். எப்படின்னா ஓடுடாப்பா எதாவது போயிட்டு. சரி, இது அக்கினியோட திருவிளையாடல். வாட்டா கழட்டுருவா. தம்பி அப்படியே நடுவில் போட்டு அப்படியே திரும்ப நடுவில் கொஞ்சம் தண்ணி கட்டி எடுக்கலாம். சரி அப்படியே நான் சொல்லி இருந்த மாதிரி அடிக்கிறேன். 8 அடிக்க தடுமாறு மக்கினி. தம்பி கால் ஊத்துனா சரி, கெவி லைசன்ஸ் தருவாங்க உங்களுக்கு. சரி அப்படி பாட்டுங்க. ஓகே, பார்த்துருப்பீங்க. இப்போ நானுமே வந்து ஓடி பார்த்தேன். கொஞ்சம் ஒரு அளவுக்கு வந்து ரிஸ்க்காக தான் இருக்குது. வந்து நம்ம வாய்ப்பேச்சால் சொல்லிட்டு போயிடலாம் வந்து எந்த விஷயம் அது நடத்தலாம்னு சொல்லி. ஆனால் அதை செயலில் வந்து செயல்படுத்துறேன்னு சொல்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் அது உண்மையில். அப்போ நேற்று நாள் வந்து ஃபுல்லாக அங்கே போனது இல்லை, ஒரு 1.5 மட்டும் நாங்கள் வந்து நின்றுருப்போம் பழகிறதுக்காக. அப்போ அதுக்கு பிறகு வந்து அண்ணா சொன்னார் வந்து நீ வந்து இந்த ஆஃபீஸுக்கு வான்னு சொல்லி. இப்போ நான் போன ஆஃபீஸுக்கு போன இடத்துல வந்து தம்பியா என்ன சொல்கிற, நீயே பார்த்துட்டு பண்ண ஓட்டத்தை வந்து உனக்கு ஓட தெரிஞ்சாலும் கூடடா வந்து நீ அந்த ரூல்ஸுக்கு ஓடாட்டி வந்து உனக்கு வந்து அங்கே ஃபெயில் தான். அப்போ ஓமன் எனக்கு தெரியும் என்ன செய்கிறது, எனக்கு வந்து டைம் இல்லை. அப்போ அதெல்லாம் வந்து நிற்கிறதுக்கும் டைம் இல்லை. நீங்கள் வந்து இந்த ரயில் போட்டு தந்தால் வந்து நான் ஃபாஸ்ட்டோ ஃபெயிலோ வந்து பைக்காவது வந்து ஃபாஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். பிறகு நான் இங்கே வார ஒரு டைமில் வந்து ஆட்டோவுக்கும் வேனுக்கெல்லாம் போட்டு பாஸ் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னேன் நான். நீ வந்து அங்கே பைக் ஓடி வந்து பாஸ் பண்ணாலும் கூட வந்து ஆட்டோ வேன் வந்து நீ ஓடலாட்டி ஃபெயில் பண்ணால் அந்த சஸ்பென்ஷன்றதுக்கு வந்து ஒரு பே பண்ணுவோம். அதாவது வந்து நீ ஃபெயில் பண்ணால் வந்து நீ வந்து ஒரு தொகை வந்து பே பண்ணணும். அதாவது நெக்ஸ்ட் டைம் உனக்கு ரயில் போட்டு தரக்குள்ளே வந்து அந்த காசை காட்டினா தான் வந்து நீ அங்கே வந்து ரயில் காட்டலாம்னு சொல்லி. இப்போ நான் எவ்வளோக்காக வந்து அந்த அண்ணா சொல்லான்னு வந்து 6000-7000 சம்திங் வந்து சொன்னவர் வந்து நெக்ஸ்ட் டைம் ரயில் போகணுண்டா. அதை விட வந்து ஒரேடியாக வந்து நீங்கள் நின்று ஒரு 4-5 நாள் பழையனா வந்து நீ ஒரு காசுமே கட்டுறதில்ல வந்து நீ அழகாக வந்து ரயில் காட்டிட்டு லைசன்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே போயிடலாம்.
அப்போ அந்த வகையில் ஓகே நான் அப்போ பார்ப்பேன் என்ன செய்கிறேன்னு யோசிப்போம்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லா அலுவலையும் முடிச்சுட்டு வந்து வீட்டை வந்து நான் கால் பண்ணேன் அண்ணாவுக்கு கால் பண்ண நான் ஆன்சர் பண்ணல. அப்போ கவிதாஸ் கடிச்சினான். கவிதாஸ் கடிக்க வந்து உடனே ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ கவிதாஸ்கிட்ட கூட வந்து நான் சொன்னேன் வந்து இப்படி தான் நடந்த பிரச்சனை சொல்ல. இப்போ நான் சொன்னேன் வந்து அந்த ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் வந்து அந்த பாதசாரி கடல் இருந்தது. அப்போ அந்த ஓட்டு பக்கத்தில் வந்து நிற்க சொன்னவர் அண்ணா வந்து அப்போ நானும் வந்து நார்மலாக தான் நிற்க சொல்கிறான்ட்டு அப்போ சைட் பண்ணான். அப்போ சைட் பண்ண சொன்னார்டா உனக்கு சரி வரான்ட்டு. இப்போ அவனுமே வந்து எனக்கு ஏசினா வந்து உனக்கு தெரியாது வந்து நம்ம எனி டைம் வந்து வானதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து சுற்றுறது. அப்போ உனக்கு தெரியலே இல்லையா வந்து என்ன சொல்கிற வந்து இப்படித்தான் வந்து ஒரு மனுஷர வாழ்க்கையில் வந்து எது நடக்கும் வந்து பழக வராதது வந்து என்ற தப்பு தான், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். இருந்தாலும் லைசன்ஸ் வந்து எடுக்கணும். என்ன சொன்னால் வந்து இருக்கிற வயது போகுது. அப்புறம் அங்கே போனால் வந்து டைமே கிடைக்காது வந்து. அப்போ இங்கே நிற்கக்குள்ளேயே வந்து எப்படியாவது லைசன்ஸ் எடுத்துகிட்டு போக தான் வந்து பார்க்கணும். அப்போ அந்த அண்ணா கூட இன்னும் அடித்து பார்க்கலாம் வந்து. சம்டைம் தான் எனக்கு வந்து நாளைக்கு வந்து ரயில் போட்டிருப்பார், அப்படி இல்லாட்டி போட்டிருக்கே மாட்டேன் வந்து. கொஞ்சம் டைமில் வந்து அடித்து பார்த்தா தான் விளங்கும் வந்து நாளைக்கு ரயில் போட்டிருக்காரா இல்லையான்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்ச எப்படி வந்து நாளைக்கு வந்து எனக்கு ரயில் போட வாய்ப்பு இல்லைனா நான் நினைக்கிறேன் வந்து. என்னடா அவர் வந்து கதைச்ச விதம் அப்படி மீன்ஸ் வந்து சொன்ன வந்து ரூல்ஸ் தெரியா நீ வந்து பழகின பிறகு வந்து உனக்கு ரயில் போட்டு தரேன்னு சொல்லி ஏன் சும்மா நீ வந்து பே பண்ண போகிறோம் எக்ஸ்ட்ரா வந்து. அப்போ நானும் சொன்னேன் வந்து ஓகே அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்தால் ஒரு 3-4 நாளாவது பழகினா வந்து பிறகு நீ எங்கள் ரயில் போட்டு தான் நீ பாஸ் ஆகிடுவான்னு டைரெக்டாக சொன்னவர். இப்போ நான் பார்ப்பேன் ஜோஜே உண்டு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த விஷயந்தான் வந்து நேற்று நடந்தது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச வகையில் வந்து நான் சொல்லியிருக்கேன் வந்து இதை வந்து அண்ணாண்டவாடியாக வந்து விளங்கப்படுத்தி சொல்லுவார். அப்போ அதை நான் முடித்த பிறகு வந்து நைட் டைமில் வந்து ஒரு 9:30 ஷோவுக்கு வந்து இங்கே வந்து ஒரு படம் பார்க்க போனேன். அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து வீட்டை வந்து தூங்கினேன். நான் வீட்டை வர எப்படி ஒரு 2:30 ஆகிட்டு இங்கே வந்து தெரியாது வந்து இங்கே வந்து பொடியல் அப்படி இப்படின்னு சொல்லி வந்து விட மாட்டானுகள். வெளியில் போகணும்னு சொல்லி சாப்பிட்டு பங்கஞ்சே போகணும்னு சொல்லி அப்போ நான் வந்து ஏறிட்டு போகிறது வந்ததுக்கு இன்னும் வந்து வீட்டை கூட போகலை வந்து இன்றைக்கு தான் வந்து வீட்டை போகணும். அம்மா கூட கால் பண்ணி பேசினேன் என் வரலன்னு சொல்லி. இப்போ நான் சொன்னேன் அம்மா இப்படி தான் பிரச்சனைன்னு சொல்ல. ஓகே நாளைக்கு அது நீ வீட்டை வான்னு சொல்லி சொன்னேன் அம்மா. அப்போ நாளைக்கு வந்து வீட்டை போய் ஃபுல் நின்றுட்டு இப்போ நாளைக்கு ரயில் போராட்டி வந்து நாளைக்கு நைட்டே வந்து நான் ஜாழ்ப்பாணம் வெளிக்கிட்டுருவேன். இங்கே 2 வேலை இல்லானே. அப்போ அதில் வந்து வெளிக்கிட்டுருவேன். அப்போ அதுக்கு பிறகு வந்து அண்ணாக்குள்ள போயிட்டு வந்து வீடியோ செய்யலாம் வந்து. நான் இந்தளவுக்கு கதைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது வந்து எனக்கு நினைக்க. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிச்சுக்கொள்கிறேன் வந்து. இதில் வந்து அவ்வளோவா ஒன்றும் இருந்திருக்காது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து நான் கதைச்சிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் மறக்காம கமெண்டில். ஓகே இந்த வீடியோ வந்து இதில் வந்து முடிச்சுக்கொள்கிறேன். இனி வந்து நாளை வீடியோவில் பார்க்கலாம். பாய்.